புதுச்சேரியில் சுகாதாரமற்ற குடிநீர் குடித்து உயிரிழந்த 2 பேரின் குடும்பத்திற்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கினார் சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின். நெல்லித்தோப்பு, உருளையன்பேட்டை தொகுதிகளில் சுகாதாரமற்ற குடிநீர் குடித்து 7 பேர் உயிரிழந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உயிரிழந்த 5 பேரின் குடும்பத்திற்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கிய நிலையில் இன்று மற்ற 2 குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கினார் சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின். ரொம்ப நன்றிங்க சார். சாரி, யாருமே எங்களை கண்டுக்க கூட இல்லை. இன்னைக்கு ஐயா எங்களை கூப்பிட்டு இன்னைக்கு எங்களுக்கு நிதித்தொகையை இன்னைக்கு இந்த அளவுக்கு செஞ்சுருக்கிறாங்க. நான் பிரித்து கூட இதை பார்க்கல. இன்னைக்கு கவர்மெண்ட் கூட என்னை கூப்பிட்டு என்ன உதவி செய்யணும் என்ன ஏதுன்னு கூட என்னை இது வரைக்கும் கண்டுக்கல. இன்னைக்கு ஐயா என்னை இன்னைக்கு கூப்பிட்டு என் பிள்ளைங்கள இன்னைக்கு என் 3 பொண்ணு இருக்குது. என் 3 பொண்ணுங்களுக்கும் உனக்கு நான் நல்லது செய்கிறேம்மா, நான் உனக்கு கஷ்டம் இல்லான்னு எது ஒன்றுனாலும் எங்ககிட்ட வாங்கம்மான்னு சொல்லி ஐயா இன்னைக்கு இந்த நிதித்தொகையை கொடுத்து எங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன். புதுச்சேரியை உலுக்கிய கழிவுநீர் கலந்த குடிநீரால் உயிரிழப்பு ஏற்பட்ட விவகாரத்தை இதுவரை அரசு கண்டு கொள்ளாத நிலையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நேரில் சென்று நிதியுதவி செய்துள்ளார்.